ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று காலையில் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுடைய வெளிப்பாடு, ஜோப் ரெவலேஷன் என்று தொடர் போதனையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இப்பொழுது 7ஆம் அதிகாரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த 4வது அதிகாரத்தில் இன்று 14வது செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். 14வது செய்தியை யோபின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் யோபுடைய குற்றச்சாட்டு, புலம்பல், வேதனை நிமித்தம் அவர் சொல்கிற வார்த்தை 1ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில், என் பிராணன், என் உயிர் காற்றை போல் இருக்கிறது என்றும், என் கண்கள் இனி நன்மையை காண்க போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். இப்பொழுது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை. உம்முடைய கண்கள், அப்படி என்றால் தேவனுடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. நானோ இல்லாமற் போகிறேன். மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி வரான். இனி தன் வீட்டுக்கு திரும்பான். அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஆகையால் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமாவின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதற்கு நான் சமுத்திரமா? நான் ஒரு திமிங்கலமா? தேவன் மேல் யோபு சொல்லுகிற சில குறைபாடுகள் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை சோதனைக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாகவே இருக்கிறது. நானோ இல்லாமல் போகிறேன். எங்கே இருக்கு? வசனம் 8 இருக்கு. யோபு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் என்னை தேர்ந்தெடுத்து மாயையான, சஞ்சலமான ராத்திரியையும் மாதங்களையும் எனக்கு கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவரை பற்றி சொல்லுகிற குறைபாடுகள். ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? சஞ்சலமான, மாயையான, ஸ்தோத்திரம், மாதங்களை எனக்கு கொடுக்கிறார். நாம் இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஸ்தோத்திரம், தேவன் நமக்கும் அப்படிதான் செய்கிறார். மாயையான, சஞ்சலமான, மோசமான காலகட்டங்களை எனக்கு அவர் கொடுக்கிறார் என்று நாம் அறிகிறோம். 3ஆம் வசனத்தில் யோபு சொல்லும் பொழுது 7:3 இதை சொல்கிறார். மாயையான மாதங்கள், என்னுடைய சுதந்திரமாகிய சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. எனக்கு குறிக்கப்பட்டது. 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறார், என் மேல் நோக்கமாயிருந்து இதையெல்லாம் அவர் எனக்கு கொடுக்கிறார். தேவன்தான் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சஞ்சலமான இரவுகள், மாயையான இரவுகள், ஸ்தோத்திரம், அவர் அனுப்புவது போல யோபு சொல்லுவதனுடைய பின்னணியம் தெரிகிறது.
ஆனால் நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து அடிக்கடி கோடிட்டு காணிப்பது, தேவன் அப்படி அல்ல. எந்த தகப்பனும் தன் மகனுக்கு அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானோ, எந்த மகனும் தகப்பனிடத்திலே மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ என்று மத்திய 7, 9, 10, 5, 6, 7ஆம் அதிகாரத்தில் தான் பிதாவினுடைய ஸ்பாவங்களை நாம் காணலாம். பிதாவின் நல்ல ஸ்பாவத்தை இயேசு அழகாக விளக்குகிறார் 5, 6, 7 அதிகாரத்தில். இந்த அதிகாரத்தை நீங்கள் அமர்ந்து முழங்கால் படியிட்டோ அமர்ந்தோ உட்கார்ந்தோ நீங்கள் அதை வாசியுங்கள். பிதாவுடைய அருமையான குணங்களை நீங்கள் அறியலாம். ஸ்தோத்திரம். மனிதன் பொல்லாதவன் தான், பொல்லாதவர்களாகிய நீங்கள். பொல்லாத மனிதன் தன் பிள்ளைக்கு கல்லையோ பாம்பையோ கொடுக்க மாட்டான் என்று இயேசு கூறினார். ஸ்தோத்திரம். அப்போ பொல்லாத மனிதனே தன் மகன் என்றவுடன், தன் மகள் என்றவுடன் தீமை செய்ய அவனுக்கு மனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் பொல்லாத மனிதனாக மனிதன் மாறினான்? அவன் இருதயத்தின் தோற்றம் நித்தமும் பொல்லாதாக இருப்பதாக கண்டார் அல்லவா? ஆதியாகமம் 6:5. ஏன்? ஏதேன் தோட்டத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அறிவு மரத்தின் கனியை புசித்த பின்பு மனித சமூகம் பொல்லாத சமூகமாக மாறியது. நித்தமும் அவனுடைய இருதயம் பொல்லாப்பை தேடுவதாக மாறியது என்பதை புரியுங்கள். ஒரு மனிதனுடைய இருதயம் பொல்லாப்பாய் மாறுவதற்கு தேவன் காரணம் அல்ல, சர்ப்பம் அறிவு மரத்தின் கனி காரணமாக இருக்கிறது. அப்போ பொல்லாத மனிதனே தன் மகன் என்ற ஒரு நினைவு இருந்து அந்த மகனுக்கு அவர் சரியாய் செய்கிறார். நீங்கள் யார்? விசுவாசத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினீர்கள். யோவான் 1:12. கதிர்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தங்களுடைய புத்திரர்கள். தேவனுடைய ஆவினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ரோமர் 8:14. நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் உங்கள் ஃபாதர் நேம் இருக்கலாம். இவர் தான் ஃபாதர்ன்னு சொல்லி, ரொம்ப நல்லது. அது இந்த உலகத்தில் அப்பா என்ற ஒரு ஸ்தானம் அவருக்கு இருக்கிறது. மெய்யான போஜனம் இயேசு. அவரே நம்முடைய மெய்யான தகப்பனாகவும் இருக்கிறார். கதிர்கு ஸ்தோத்திரம். நன்றாய் புரியுங்கள். மெய்யான தகப்பன் அவர்தான். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், அவருடைய பிள்ளை, கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆபிரகாம் சந்ததியாக மாற்றப்பட்டவர்கள். உங்கள் சந்ததியை பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், அதை கொஞ்சம் குப்பையில் போடுங்க. ஏன் குப்பையில் போடணும்? பவுல் அதான் சொன்னார் 3ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியரில், அவையெல்லாம் குப்பை. நான் இஸ்ரவேல் வம்சத்தான், 8ஆம் நாள் விருத்தச்சேதனம் பெற்றவன், பரிசேயன், பென்யமின் கோத்திரத்தான், அது குப்பை என்று ஒதுக்கிவிட்டார். ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் நிறைய குப்பைகள் இருக்கிறது, அதுதான் பெரிய ப்ராப்ளம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தங்களின்படி சுதந்திரவாளிகள். எங்கே இருக்கு? கலாத்தியர் 3:29. உங்கள் மனசில் உறுதியாக வைத்து கொள்ளணும். யோவான் 1:12 மனசில் வச்சு கொள்ளணும், மறக்கக்கூடாது. தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். ரோமர் 8:14 சிந்தையில் வைத்து கொள்ளணும். ஆவின்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய புத்திரர்கள். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 3:29 மனசில் வைத்து கொள்ளணும். என்ன? ஆபிரகாமின் சந்ததி, நான் கிறிஸ்துவின் உடையவன், வாக்கு தத்தங்களுக்கு உரிமையாளன், சுதந்திரவாளி நீங்கள்தான்.
எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவர் மாயையான சஞ்சலமான ராத்திரியை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்திக்கணும். அப்பந்தான் புரியும், அப்பந்தான் அறிய முடியும், அப்பந்தான் அதை அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பொல்லாத தகப்பனே பிள்ளைகளுக்கு இதை கொடுப்பார் என்றால் அருமை தகப்பன் பரமபிதா விசுவாசத்தினாலே தன்னுடைய மகளாக மாற்றி இருக்கிறார். ஆவியின்படி நடந்தவுடைய புத்திரராக நீங்கள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்கையில் உங்களை படைத்தவர் பொல்லாத தகப்பனா? மோசமான தகப்பனா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு பொல்லாப்பை செய்வதற்கு, உங்களுக்கு தீமையை அனுமதிப்பதற்கு. பரமபிதா எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள் என்றால், ஒரு பாவி வேண்டிக் கொள்வார்கள் என்றால், ஒரு துன்மார்க்க பெண்மணி வேண்டிக் கொள்வார்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற இவர்களுக்கு ஸ்தோத்திரம் நன்மையை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நன்மையை கொடுக்கிறவருங்க. மாயையான சஞ்சலமான ராத்திரியை பகலை உங்களுக்கு கொடுத்து வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைவோடு அவர் இருப்பவரும் அல்ல. அண்டர்ஸ்டாண்டிங்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிகிறதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவிடம் நன்மை மட்டும்தான் இருக்கிறதே தவிர தீமை இல்லை. தீமை இல்லாத சுத்த கண்ணன் அவர். பழைய ஏற்பாட்டில் நிறைய தீமை செஞ்ச மாதிரியே இருக்க, அங்கங்கே சில தீமை செஞ்ச காரியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்க. எப்படி போதகரே என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு நீங்கள் இந்த யோபு புஸ்தகத்தினுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வாருங்கள், உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிதா நன்மையானவர்களை மட்டும் கொடுக்க ஸ்தோத்திரம் உண்டாக மனநிலைமையோடு அவர் இருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். பிதாவை இயேசு கிறிஸ்து மட்டும் நல்லவராக காண்பித்தார். பழைய ஏற்பாட்டில் நாம் அப்படி பார்க்க முடியாது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டேன். அப்படி அங்கே பார்க்க முடியாது. அப்போ பிதா நேரத்துக்கு தகுந்தார் போல் மாறுவாரா? பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அவர் நடிக்கிறாரா? ஸ்தோத்திரம். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி தம் முகரூபத்தை காமிக்கிறாரு. எப்படிங்க என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் நேரத்துக்கு தகுந்தால் போல் மாறி செயல்படுகிற பொய்க்கடவுள் அல்ல. பொய்க்கடவுள் தான் வரும், சாமி மாதிரி ஆடும், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போயிடும். இதை மாதிரி ஒரு பொய்க்கடவுள் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். நேரத்துக்கு தகுந்தால் போல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் அல்ல, அது போதகர் வேணென்றால் சொல்லி இருப்பார். நேரத்துக்கு தகுந்தால் போல் ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி பெண் பிள்ளை பிறந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிதா நேரத்துக்கு தகுந்தால் போல் மாறி செயல்படுகிற ஒரு தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். மற்ற மதங்களில்தான் கடவுள் மாறி மாறி செயல்படுவார். அவர் எதையும் செய்வார். மதுபானம் மருந்துவார், சில மனைவிகளையும் விவாகம் செய்வார். ஸ்தோத்திரம். காப்பாற்றுவார், திடீரென்று அழிப்பார், திடீரென்று தவறு செய்வார். இதெல்லாம் நாம் காண்கிறோம். நாம் இது சிறு வயதிலிருந்து இப்படி கடவுள் மாறி மாறி செய்கிறதை பல மதங்களிலிருந்து கற்றுக்கொண்ட செய்திகள் இதயத்தில் மனதில் பதிந்திருக்கிறது. ஸ்தோத்ரா.
மற்ற புறமதங்களில் இருக்கிறது போல் கடவுள் மாறி 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 செயல்படுகிறவர் அல்ல. நல்ல ஈவுகளை பரலோகத்திலிருந்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை புரியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் யாக்கோபு 1:17 படி நல்ல ஈவுகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜோதிகளின் பிதா, ஒளியின் பிதா, வெளிச்சத்தின் பிதா. நீங்கள் யார்? நீங்கள் தான் வெளிச்சம். ஆகவே அவர் வெளிச்சங்களின் பிதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3:6 இஸ்ரவேலர்களை பார்த்து தேவன் கூறும் பொழுது நான் மாறுவது இல்லை என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் மாறுவது இல்லை. வாசிப்போமா? மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். அழகாக சொல்லுகிறார் ஆண்டவர். நான் மாறாதவர். ஸ்தோத்திரம். நீங்கள் யாக்கோபின் பிள்ளை. நீங்கள் யாக்கோபின் பிள்ளை. உங்களை அழிக்காமல் இன்னும் நான் விட்டு வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் நிர்மலமாகவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், உங்களை அழிக்காம இன்னைக்கு வரைக்கும் நான் விட்டு வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். பாவம் ஒரு மனுஷனை அழிக்க போராடுகிறது. கீழ்ப்படியாமை ஒரு மனுஷனை அழிக்க போராடுகிறது. புரிஞ்சிட்டீங்களா? பேயும் கூட சேர்ந்து அழிக்க போராடுகிறது. அது ஆவி. அதிகார பிரபு அவன் ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவி ஒவ்வொரு மனுஷன் நடத்துகிறது. எபேசியர் 2:2. ஸ்தோத்திரம். அப்போ பிசாசும் மனிதனை அழிக்க போராடுகிறது. மனிதனுடைய பாவமும் சாபமும் அழிக்க போராடுகிறது. மனிதனுடைய கீழ்ப்படியாமையும் அழிக்க போராடுகிறது. அதைத்தான் இந்த மல்கியா 3:7 சொல்லுது. நீங்கள் ஏன் என் கட்டளையை கை கொள்ளாமல் விலகி போனீர்கள்? என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உம்மிடத்தில் நான் திரும்புவேன். நான் உங்களை நிர்மலமாக்கவில்லை, அழிக்கவில்லை. நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள். ஏன் உங்கள் பிதாக்கள் காலத்திலிருந்து கட்டளையை கை கொள்ளாமல் போகிறீர்கள்? ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அதிக அழுத்தமுள்ள மின்சாரம் வருகிறது. அபாயம் என்ற ஒரு எழுத்து பதிக்கப்பட்டு இருக்கிறது. வாசிக்க தெரியாதவர்களுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் போடப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலமும் தமிழும் தெரியாதவர்களுக்கு ஒரு எலும்பு கூடு தலையும் ஒரு 2 எலும்பும் போடப்பட்டிருக்கு. ஏன் போடப்பட்டிருக்கு? தொடாத. தொட்டா இந்த மண்டை ஓடுமா தான் நீ மாறுவ, எரிஞ்சி போயிடுவ. இப்போ அந்த மின்சாரம் தப்பா? தொடுகிறவன் மேல் தப்பா? மின்சாரம் அதன் போல் போய்கொண்டு இருக்கிறது. தொட்டால் நிலைமை அதுதான். கடவுளுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய ஏற்று நடக்க தானாகவே பிளஸ்ஸிங், ப்ராஸ்பரிட்டி, ஹீலிங் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை நீங்கள் செயல்படாமல் போகும்பொழுது தானாகவே எதிர்வினைகள் உங்களுக்கு நடக்கிறது. புரிகிறதா? எதிர்வினைகள் நடக்கிறது. ஆப்போசிட்டாக நடக்குது. ஆப்போசிட்டாக நடப்பதற்கு தேவன் அல்ல, கீழ்ப்படியாமலுடைய விளைவினால் ஏற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்வதை கவனிங்கள். உங்கள் பாவங்கள் உங்களை அழிக்க போராடுகிறது. தேவ நீதி
நீதிபரராகிய அவர் உங்களை பாதுகாக்க நினைக்கிறார். நிர்மலமாகாமல் இருப்பதற்கு அவர் நினைக்கிறார் என்பதை அறியுங்கள். மாயையான சஞ்சலம், ஸ்தோத்திரம், ஏன் உண்டானது? ஏன் உண்டானது மாயையான சஞ்சலம்? தேவன் அதை உற்பத்தி செய்வது கிடையாது. பொல்லாதவைகளை, தீமைகளை, பாவங்களை, சோதனைகளை, கஷ்டங்களை உங்களை உருவாக்குவதற்கு அவர் அதை உற்பத்தி செய்வது கிடையாது. அதோடைய மேனுஃபேக்சர் பண்ணுவது தேவன் அல்ல. அவர் அப்படிப்பட்ட தொழிற்சாலையை வைத்திருக்கவில்லை, ஃபேக்டரியை வைத்திருக்கல. அவர் அப்படிப்பட்ட ஃபேக்டரியை வைத்திருக்கிற சாத்தானும் அவனை சேவிக்கிற ஜனங்களும். அவன் மூலமாக தான், அவனை சேவிக்கிற மக்கள் மூலமாகத்தான் நாம் நல்லவராக இருந்தாலும் சஞ்சலமான காரியங்கள் நமக்கு வருகிறது. புரிகிறதா? ஸ்தோத்திரம். அப்போ சஞ்சலமான இரவுகள், மாயையான இரவுகள் ஏன் வருது என்றால், உங்கள் கூட பிறந்தவர்கள் மூலமாக, வீட்டுக்குள் இருப்பவர்கள் மூலமாக, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக, தீய நண்பர்கள் மூலமாக, நன்றாக பேசி கெடுக்கிறவர்கள் மூலமாக, வாழெல்லாம் கைவிட மாட்டேன் என்று ஏமாற்றி போகிறவர்கள் மூலமாய் உருவாகிறது தவிர தேவன் அவரை உங்களுக்கு அனுமதிக்கவில்லை. நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அது இருக்கிறது. அப்போ மாயையான சஞ்சலமான ராத்திரிக்கு காரணம் யார்? மாயை சஞ்சலத்திற்கு. இந்த மாயைக்கும் சஞ்சலத்திற்கும் காரணம் தேவன் அல்ல, அவர் உற்பத்தி செய்கிறவரும் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? அப்ப யார் காரணம்? மனித வீழ்ச்சியிலிருந்து முளைத்தது, முள்ளும் குறுக்கும் விளைக்க ஆரம்பித்தது. மனிதன் வீழ்ச்சியினால் பூமியில் முள்ளும் குறுக்கும் விளைய ஆரம்பித்தது. சர்பத்தோடு சாத்தானோடு கூட்டு சேர்ந்து ஊழலில் ஈடுபட்ட ஆதாம் மூலமாக, சர்பத்தின் மூலமாக, பேயின் மூலமாக இந்த உலகத்தில் முள்ளும் குறுக்கும் சாபமும் மாயையான சஞ்சலமும் உற்பத்தி ஆக ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அங்கிருந்து முளைத்த முள்ளும் குறுக்கும் தான் உங்களை தொடர்கிறது. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் மோசமானவர்களையும் நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் அது தொடர்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரசங்கி 1:14 பூமியில் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் மாயையாக மனசுக்கு சஞ்சலமாக இருப்பதாக பிரசங்கி சொல்லுகிறார். மாயை என்றால் வீண், அது ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ பூமியில் கீழ் செய்யப்படுகிற காரியங்கள் எடுத்துக்கோமா? எடுத்துட்டா நல்லது தானே? பிரசங்கின் புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஸ்தோத்திரம். சூரியனுக்கு கீழ் செய்யப்படுகிற காரியங்களை, செய்யப்படுகிற காரியங்களை யார் செய்கிற காரியங்கள்? மனுஷன் மனுஷனுக்கே செய்து கொள்கிற காரியங்கள். மனுஷன் பேயை பின்பற்றி பேயினால் வருகின்ற காரியங்கள். பேய் கண்ணுக்கு தெரியாது, அது ஆவியாக இருக்கு, அது ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கு. எபேசியர் 2:2. அதுவும் அவனுடைய கூட்டாளி ஆகிய மனுஷனும் ஒன்று சேர்ந்து செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் நான் கவனித்து பார்த்தேன். இது எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. கீழே 15ஆம் வசனத்தில் கோணல் ஆனவைகளை நேராக்க கூடாது, நேராக்க தேவனால் முடியும். கோணல் ஆனவைகளை நேராக்க முடியும். யூ பிலீவ்.
அவருக்கு முடியாது, தேவனுக்கு முடியும், தேவ பிள்ளைகளுக்கு முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பூமியில் கீழும் மனிதனும் அவனுடைய கூட்டாளியமாகிய ஆவியாக இருக்கிற சாத்தானும் சேர்ந்து செய்கிற காரியங்கள் தான் மனிதனுக்கு சஞ்சலமும் மாயத்தையும் உண்டாக்குறது. அப்போ மாயையை தேவன் உண்டாக்கி, சஞ்சலமான இரவுகளை தேவன் உண்டாக்கி, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆவியின்படி நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, ரோமர் 1:12 யோவான் 1:12, ரோமர் 8:14 பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். கலாத்தியர் 3:29 ஓ காட், கிறிஸ்துவின் உடையவர்களாகி உங்களுக்கு அவர் தேர்ந்தெடுத்து அனுப்புவது கிடையாது. நீங்கள் அவருடைய சன், அவருடைய டாட்டர். ஒரு பொல்லாத கடவுள் கிடையாது. உங்கள் மைண்ட் ஆப்சன்ட் பண்ணுவதற்கு, டிப்ரெஷன் கொடுப்பதற்கு, உங்கள் மனதில் சஞ்சலத்திலேயே நீங்கள் வாழ்வதற்கு அவர் அனுப்புவது கிடையாது. தேவன் நல்லவர், உயிரையே கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? தன்னுடைய சொந்த குமாரன் என்று வராமல் உங்களுக்காகவே அவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே நன்றாக்கவலைங்க, அப்போ அவர் உங்களுக்கு எதையாவது ஒரு கெட்ட காலத்தை, மோசமான காலத்தை, நஷ்டமான காலத்தை, தோல்வி அடைகிற காலத்தை கொடுத்து உங்கள் பிஸ்னஸை தோல்வி அடைய செய்வது, உங்கள் கடையை இழுத்து மூடுவது, உங்கள் தொழிலை இழுத்து மூட வைப்பது, இது அவர் உற்பத்தி செய்து அனுப்புவதல்ல. உங்கள் வேலையை காலி பண்ணுவது, திடீரென்று உங்களை டிஸ்மிஸ் பண்ண, பிரைஸ் காட், அதற்கு ஏற்பாடு செய்வதெல்லாம் தேவன் அல்ல. இந்த பொல்லாத உலகத்திலே மனிதனும் சாத்தானுடைய கூட்டாளியும், சாத்தானும் அவனுடைய கூட்டாளியாக மனிதன் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கு சஞ்சலமான காரியங்களையும் ஸ்தோத்திர மாயையான காலங்களையும் உங்களுக்கு அனுப்புகிறார்கள். அது உங்கள் லைஃப் அல்ல. தேவன் உங்களுக்கு உண்டாக்கி அனுப்புவதல்ல, அவர் உற்பத்தி செய்வதல்ல. ஆகவே தேவன் என்ன கொடுத்தார் சொல்லுங்க? தேவன் என்ன கொடுத்தார்? நல்லதை மட்டும் கொடுத்தார். ஆதியாகமம் 1:4 வெளிச்சம் நல்லது என்று கண்டார். நல்லதை கொடுத்தார். ஸ்தோத்திரம். Glory to God. அடுத்தபடியாக 2ஆம் நாள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்று சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். நல்லது என்று கண்டார். சமுத்திரம் நல்லது. அது கடல் பொங்கி உங்களை அழிக்க படைக்கல, அது கொந்தளிச்சு சுனாமி வந்து உங்களை அழிக்க படைக்கல, நல்லதாகத்தான் கொடுத்தார். சண்டால சாத்தானோடு கூட்டுறவு வைத்து ஊழலிலே ஆதாம் வீழ்ச்சி அடையாமல் இருந்திருப்பார் என்றால் இன்னைக்கும் சமுத்திரத்தில் நீங்கள் நானும் ஓடி விளையாட முடியும். ஸ்தோத்திரம். நல்லது. ஸ்தோத்திரம். Glory to God. புல்லையும் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கிற பூண்டுகளை கொடுத்தார், கனிகளை கொடுத்தார், மரங்களையும் விருட்சங்களையும் முளைப்பிக்க செய்தார். நல்லது என்று கண்டார். 3ஆம் நாள் என்ன கொடுத்தாரு? விஷப்பழங்களா கொடுத்தாரு? மனிதனை சாகடிப்பதற்காக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, விஷ மரங்களையா உண்டாக்கினாரு? நல்ல மரங்களையும் நல்ல விதை தரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய விருட்சங்களை படைத்து கொடுத்தார். ஏன் மோசமா போச்சு? சண்டால சாத்தானோடு கூட்டுறவில் இருந்து வீழ்ச்சியடைந்த மனித நிமித்தமாய், சாத்தான் நிமித்தமாய், சர்ப்பத்தின் நிமித்தமாய் நல்லதாக கொடுக்கப்பட்ட பூமி சாபமாய் மாறியது. அப்போ எப்படி நம்ம தேவனை கூட்டம் சொல்ல முடியும்? எனக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறார், எனக்கு மாயன் ராத்திரி கொடுக்கிறார் எப்படி சொல்ல முடியும்? எப்படி பிரசங்கிக்க முடியும்? அப்படி பிரசங்கிப்பார் என்றால் வேத வசனம் தெரியாத ஒருவர், அவ்வளவுதான். வார்த்தையை சரியாக அறியாதவர், அவ்வளவுதான். அவர் பிற மதங்களில் தெய்வங்கள் மாறி மாறி இருப்பது போல இவரும் மாறி மாறி செயல்படுகிறார் என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறதை அவர் சொல்லுகிறார்.
நாங்கள் அப்படி அறியவில்லை, நீங்களும் அப்படி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமியிலே பிரகாசிக்க பகலையும் இரவையும் ஆள வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக வானம் என்கிற ஆகாய பிரிவிலே வைத்தார். எதை? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை நல்லது என்று கண்டார். இங்கே நல்லதானே கொடுத்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எங்க 1:17 ஸ்தோத்திரம். ஜீவ ஜந்துகளையும் பூமியில் மேல் என்கிற ஆகாய விருவில் மேல் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாக பெருக்கி கடவுது என்று சொன்னார். சகல பட்சிகளை உண்டாக்கினார், சிறகுள்ள ஜாதியான பறவைகளை உண்டாக்கினார், நீரில் வாழும் ஜந்துக்களை உண்டாக்கினார். சொல்வதாக தேவன் இவளை நல்லது என்று கண்டார். 20 வசனம் சொல்லுகிறது, அவையெல்லாம் பழுகி பெருகட்டும் நல்லது என்று சொன்னார். அவர் என்ன கொடுத்தார்? ஸ்தோத்திரம். பறவை எது கொடுத்தார்? ஜீவராசிகளை எதிர்க்கு கொடுத்தார். முதல்ல எது கொடுத்தார்? உங்களை விலங்கவா கொடுத்தாரு? திமிங்கலம் எதுக்கு படைச்சாரு? நீங்க விளையாட படைச்சாரு, அவங்களை விலங்கவா படைச்சாரு? ஸ்தோத்திரம். சொரா எதுக்கு படைச்சாரு? உங்களை கொல்லுவதற்காக படைச்சாரு? இல்லவே இல்லை, நல்லதா படைச்சாரு. சண்டால சாத்தானோடு கூட்டுறவில் ஐக்கியமாக இருந்து வீழ்ச்சியடைந்த மனித நிமித்தமாய் வந்த விளைவுதான் அது. ஸ்தோத்திரம். கவனியுங்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காட்டு மிருகங்கள், ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நல்லது. விஷப்பாம்பு ஏன் உண்டானது? உங்களை கொத்தி கொல்லவா படைத்தார்? காட்டு மிருகங்கள் உங்களை வேட்டையாடவா படைத்தார்? இல்லை, வீழ்ச்சியினால் அது வேட்டையாடுகிற குணம் உண்டானது. அதுவும் முள்ளும் குறுக்குமாய் மாறி போய்விட்டது. மிருகங்களும் கடவுள் காட்டு மிருகத்தையும் ஊரும் ஜந்துக்களையும் பாம்புகளையும் நல்லதாகத்தான் கொடுத்தார். ஓடி விளையாட, பிடித்து விளையாட, கொஞ்சி விளையாட, அன்பு செலுத்தி விளையாட. சில டிஸ்கவரி சேனலில் பார்க்கும்பொழுது சிங்கத்தோடு அன்போடு இருக்கிற சில காரியங்களை பார்ப்பேன். பெண்ணும் மானும் அதுக்கிட்ட கூட படுத்திருப்பாங்க, விளையாடுவாங்க. வீட்டுக்குள்ளே பெரிய பாம்பை வளர்ப்பாங்க. அது இருக்கும், ஒரு 10 அடி நீளம் ஒரு மலைப்பாம்பு. வீட்டில் பெட்டில் போட்டு அதோட படுத்துருப்பாங்க. அப்போ தான் நான் யோசிப்பேன், இப்படி தான் ஏதேன் தோட்டம் இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. மறுபடியும் வீழ்ச்சி நிமித்தம் தானே தான் விசஜந்தா மாறியது, எதிரியாய் மாறியது என்று சொல்லி. இப்பொழுதே நாம் அதை பார்க்கிறோமே பல டிஸ்கவரி சேனலில். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பு தேவன் மனிதனை தன் சாயலாக படைத்தார், பூமியை ஆளும்படியாய் படைத்தார். பூமியில் உள்ள சகல ஊரும் நாடுகளையும் ஆளக்கடவர் என்று வித்தியாசம் பண்ணி சொல்லி கொடுத்தார். பூமியில் இருக்கிற ஊரும் பிராணில ஆளுனாரு. ஆனால் ஊரும் பிராணி தான் உள்ள நுழைஞ்சது. அதை அதிகாரம் செலுத்தி ராஜாவாயிருந்து ஆளுகை செய்ய வேண்டிய ஆதாம் ஊரும் பிரானோடு சிநேகமாய் கூட்டுறவில் சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்தார்கள். எங்க இருக்கு? வசனம் 26 இருக்கு. ஊரும் பிராணியை ஆளக்கடவரும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆண்டுகொள்ளுங்கள் என்று சிருஷ்டித்தார், பூமி நிரப்புங்கள் என்று சிருஷ்டித்தார். ஸ்தோத்திரம். இவர்களை பார்த்து மிகவும் நல்லது, வெரி 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 குட், மிகவும் நல்லது என்று சொன்னார். மனிதனையோ பறவைகளையோ விஷம் மனிதர்களையோ விஷ ஜந்துக்களையோ விஷ பறவைகளையோ நீரில் வாழுகிற விஷத்தன்மை உடையவைகளையோ தேவன் படைக்கவில்லை. ஹலோ, யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் மனிதனுக்கு நல்லதும் மிக மிக நல்லதான் கொடுத்தார். மாயையான சஞ்சலத்தை கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். மாயான சஞ்சலத்தை உற்பத்தி பண்ணி வைக்கவில்லை. நல்லதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் இன்றும் இருக்கிறது. இயேசு அப்போஸ்தலர் 10:38 நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசு. அந்த இயேசு உங்களுக்குள்ளேயே இப்பொழுது இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் சஞ்சலமான
இரவுகளையும் ராத்திரிகளையும் ஸ்தோத்திரமட மாயையான நாட்களையும் உங்களுக்குள் இருந்து எல்லாவற்றை கலற்றி எறிய உங்களுக்குள் அவர் ஆள்கை செய்கிறவராய் ஆவியாக உங்களுக்குள் இப்பொழுது இருக்கிறார். மாயை என்றால் என்ன? வீண், வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை. மாயை என்றால் என்ன? வீணாக வாழும் வாழ்க்கை. மானிடர்கள் மீனான வாழ்க்கை வாழ்கிற மாயைக்குள் சஞ்சலத்திற்குள் கிடக்கிறார் என்று யோபு சொல்கிறார். இதற்கு தேவன் தான் காரணம் என்று சொல்கிறார். மனிதர்கள் எல்லாம் மாயையான சஞ்சலமான மாயையும் சஞ்சலத்திற்குள் கிடக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா தேவன் தான். அதுக்கு என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, என்னை முன்குறிச்சிட்டாரு, என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஜனங்களே, மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபு போல இந்த அறிவு மரத்தின் அறிவு உங்களுக்கு இருக்கக்கூடாது. இயேசு ஜீவ மரம், அந்த ஜீவ அறிவு உங்களுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கணும். அறிவு மரத்தின் கனி இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு செயல்படக்கூடாது. உள்ள இயேசு வாழ்கிறார்னா ஜீவ மரத்தின் கனி, அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த புத்தி, அந்த எண்ணம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார். உங்களை வேணா பல தீர்க்கதரிசி சொல்லலாம், சில ஊழியர்கள் சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். கர்த்தர் உன்னை சோதனைக்கு முன்குறித்திருக்கிறார், உன்னை கஷ்டத்திற்கு முன்குறித்திருக்கிறார், உன்னை துன்பத்திற்கு முன்குறித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆகவே அவர்கள் என்ன தேவகுமாரனா? இல்லை, அவர்கள் மனிதர்கள் தான். அறியாமையினால், புரியாமையினால், தேவ வெளிப்பாட்டை தெரியாதினாலே உங்களுக்கு தீமையை முன்குறித்திருக்கிறார் என்று அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அதை கண்டு அஞ்சி விட வேண்டாம், புலம்பி விட வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆகவே யோபுக்கு எப்பவுமே எங்க இருக்கு பதில்? சங்கீத புஸ்தகம், இல்லாட்டா புதிய ஏற்பாடு. இந்த ரெண்டையும் ஒழுங்கா படிங்க. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அங்கே பதில் இருக்கு. ஸ்தோத்திரம். யோபுக்கு பதில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் ஜீவனில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எப்படி? இப்போ பைபிளை திருத்துவோம். திருத்துவோம் இல்லை, திருப்புவோம். ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மெதுவாக சைலண்டாக படித்து அதை இப்போ பார்க்க போகிறோம். ரோமர் 8:21 மிக முக்கியமான ஒரு செய்தி. ஸ்தோத்திரம். பாருங்கள். ஸ்தோத்திரம். சிருஷ்டி 21. சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் அப்படி கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரை உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும், மனிதன் முதற்கொண்டு மிருகங்கள் வரை, ஊரும் பிராணி வரை, பறக்கும் பட்டர்ஃப்ளை, வண்ணாத்தி பூச்சி வரை ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. வேதனைப்படுகிறது. எங்கே கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது? பூமியானது, பூமியில் இருக்கிற சிருஷ்டிகள் சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அதனால் சர்வ சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. இதை கொஞ்சம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம். சரி, மாயைக்கு, வீணான வாழ்க்கைக்கு கீழ்ப்பட்டிருக்க, அடைப்பட்டிருக்க காரணம் யார்? இங்கே தான் பதிலே இருக்கு. இந்த வேதத்தை தெரிஞ்சாதான் கேட்குற உங்களுக்கு எங்களை போல பிரசங்கிக்கிற பிரசங்கியார் சரியான போதனையை கொடுக்க முடியும். இல்லாட்டா மாயமான சஞ்சலத்தை உனக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். உன் மாமியார் மூலமாக, உன் புருஷன் மூலமாக மாயையான சஞ்சலத்தை உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று உரைச்சி சொல்வதனால தீர்க்க தரிசனம் கிடையாது.
சத்தம் போட்டு சொல்லுவதனால. நீங்க வசனத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா, இவர் தப்பு சொல்றாரு, அவர் கீழே இறங்கி வந்தோம்னா அவருக்கு புத்திமதி சொல்லி நீங்க அனுப்பலாம். அப்படி வளரணும். நீங்க இல்லையா இப்படிதான் விஷயம்னு சொல்லி அனுப்பணும். நீங்க தப்பா சொல்றீங்க ஐயா, புரிஞ்சுக்கிங்க பைபிள் வசனத்தை அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வளர்ந்துட்டா தேசமே மறுமலர்ச்சி அடையும், தேசமே எழுப்புதல் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபுக்கு பதில் எங்க இருக்கு? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு விவரம் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். அப்போ ரோமர் 8:21 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? மாயையும் வீணான வாழ்வுக்கும் தள்ளப்பட தேவன் தமது விருப்பத்தால் தள்ளினாராம் என்று சொல்லுவது அல்ல அங்க. ஸ்தோத்திரம். தேவன் ஆதாமிடம் கேட்டார், நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு சாப்பிடக்கூடாது என்று நான் உனக்கு சொல்லியிருந்த மரத்தின் பழத்தின் கனியை நீ சாப்பிட்டாயா? ஸ்தோத்திரம். நீ சாப்பிட்டாய், அதன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் நிமித்தம், தேவன் சபிக்கவில்லை, அதன் நிமித்தம், நீ சாப்பிட்ட கனியின் நிமித்தம் அது சபிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். இங்குதான் மாயையான, சஞ்சலமான, வீணான வாழ்வே ஆரம்பித்தது. மாயைக்கு இந்த பூமி கீழ்ப்பட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. வசனம் புரிகிறதா? ஸ்தோத்திரம். இனிமேல் ஒருபொழுதும் எனக்கு மாயையான, கஷ்டமான, துன்பமான, சோதனையான இந்த தீமைகள்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர் எவ்வளோ நாள் அனுமதிக்கட்டும், அனுமதிக்கட்டும், கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடாது. புலம்புறதை நிப்பாட்டணும். அப்போ தான் பிளஸ்ஸிங் உங்கள் மேலே வந்து இறங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதாமை நோக்கி உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளைக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் அல்ல, தேவன் நிமித்தம் அல்ல, படைத்த ஆண்டவர் நிமித்தம் அல்ல, உன் நிமித்தம், உன் நிமித்தம், உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். உன் நிமித்தம் மாயையாய் மாறும். உன் நிமித்தம் சஞ்சலமான பூமியாய் மாறுகிறது. உன் நிமித்தம் தான். அதமே உன் நிமித்தம் தான். சண்டால சாத்தானோடு கூட்டுறவில் நீ சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினாயே, உன் நிமித்தம் தான் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உனக்கு வருத்தம், சஞ்சலம் எல்லாம் உனக்கு தொடரும். உன் நிமித்தம் தான். ஆகவே இந்த வருத்தத்தை நீ பலனை அனுபவிப்பாய், சஞ்சலத்தை நீ அனுபவிப்பாய், மாயையான நாட்களை நீ அனுபவிப்பாய். காரணம் நான் அல்ல, நீயே காரணம் என்று சொன்னார். உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அடுத்த வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ. சஞ்சலமான ராத்திரி தேவன் அனுமதிப்பதல்ல, சாபத்தேவர் அனுமதிப்பதல்ல. உன் நிமித்தம் நாம் இந்த ஆதாமின் வாரிசாக இருந்தோம். இந்த ஆதாம் நிமித்தம் நமக்கும் சஞ்சலமும் மாயையான சாபமான எல்லாம் தொடர்ந்தது. கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சாபமாகி அதிலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை ஒழுங்கா வாசித்து பாருங்க. இனி அதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் பார்த்துருவோம். ஸ்தோத்திரம். அநேகர் வசனத்தை கேட்கிறவர்கள் ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவே வசனத்தை கேட்டு போய் விடுகிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் வசனத்தெல்லாம் எடுத்து கையில் கொடுத்தா தான் புரியும், இல்லாட்ட புரியவே புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 9ஆம் வசனம் 3:9, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் யாரு? விசுவாச மார்க்கத்தார். நீங்க யாரு? விசுவாசம் உள்ள ஆபிரகாமோடு சேர்ந்து ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய ஜெனரேஷன், சந்ததி. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்தில், மரத்தினால் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கபடி கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நம்மை நீக்கலாக்கி மீட்டு விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாகிய நமக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்தால் பெரும்படி இப்படி ஆயிற்று. நம்மை சாபத்திலிருந்து மீட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து வழியாக பெரும்படி இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? எந்த ஆதாம் மூலமாக சஞ்சலமான ராத்திரியும் சாபமான பூமியும் உண்டானதோ, இந்த கிறிஸ்து மூலமாக எல்லாம் மாற்றி அமைக்க, சாபத்திலிருந்து மீட்க, சஞ்சலமான இரவு உங்களுக்கு இல்லாமலாக்க, ஸ்தோத்திரம், வீணான மாயையான நாட்கள் உங்களுக்கு இல்லாமலாக்க, உங்களுக்காக இந்த கிறிஸ்து மரித்து சாபத்தை சுமந்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். அது உங்களுக்குரியது அல்ல. யூ பிலீவ், நீங்கள் விசுவாசியுங்கள். நன்றாய் நம்ம புரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாயையான சஞ்சலமான வாழ்வு யார் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது? யார் உற்பத்தி பண்ணது? கள்ள சாத்தானோடு கூட்டுறவில் இருந்து ஊழல் செய்த ஆதாம் மூலமாக, சர்ப்பத்தின் மூலமாக இந்த பூமியிலே இவையெல்லாம் உருவானது. ஏதாவது குழப்பம் இருக்கா? யாரோ குழப்பம்னா குழப்படைஞ்சு திருப்பியும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடுவீங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி மாறுவதற்கு காரணம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பூமி சஞ்சலமாய் மாறுவதற்கும், இப்படி பூமி சாபமாய் மாறுவதற்கும், முள்ளும் குறுக்கும் உண்டாவதற்கு காரணம் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதற்கு 2 பேர் காரணம். ஒன்று தேவன், இன்னொன்று சர்ப்பம். ஏன் தேவன் காரணம்? அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆதாமை பார்த்து சொன்னது மட்டும் செஞ்சிருந்தார்னா பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமை பார்த்து சொன்னது ஜீவக்கனியம், நீ எல்லா கனியும் புசிக்கலாம், இதை மட்டும் சாப்பிடாத. இதுதான் ஸ்தோத்திரம். நீ வயிற்று பிழப்புக்காக நீ போராடி நீ வாழ வேண்டியது அவசியம் இல்லை. இந்த பூமி சாபமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. வீணான மாயையான இரவுகளெல்லாம் உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இனிதான் உனக்கு உருவாக போகுது. நீ நன்மை தீமை அரிய கனியை புசித்தினா சஞ்சலமான இரவுகள்லாம் உண்டாக போகுது. நீ சிரமைப்பட்டு இப்போ வேலை செய்ய வேண்டாம், உழைக்க வேண்டாம். நீ உழைக்க வேண்டாம், இல்லை சிரமப்பட வேண்டாம், வேர்வை சிந்த வேண்டாம். நீ நிம்மதியாக உன் சந்ததியோடு இந்த வேதியின் தோட்டத்தில் நீ இருக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீ சிரமப்பட்டு வாழாமல் இருக்கும்படி இந்த கனியை புசியாதே என்று சொன்னார். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ சாப்பிட்டால் முட்செடிகள், புதர்கள் எல்லாம் உண்டாகும். அதனுடைய விளைவுதான் நீ சாப்பிட வேண்டும். அதற்கு பின்பு மாயையான சஞ்சலமான வீணான வாழ்வுக்கு நீ தள்ளப்படுவாய். இதற்கு காரணம் நான் அல்ல, நீயே. ஸ்தோத்திரம். இதற்கு சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். உங்க ஊர் ஒரு நீதிபதி. உங்க ஊர் நீதிபதி ஒரு மனிதனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார். தூக்கு தண்டனை கொடுத்த நீதிபதியா குற்றவாளி அல்ல. நீதிபதி தான் தூக்கு தண்டனை கொடுக்க காரணம். நன்றாய் புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்க ஊர் நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிபதி என்ன குற்றவாளியா? அவர் குற்றவாளி கிடையாது. ஆனால்
மரண தண்டனை கொடுக்க காரணம் யார்? நீதிபதி தான், வேறு யாரும் கிடையாது. அதனால தான் நான் தேவன் என்று சொன்னேன். தேவனை தவிர இந்த ஆதாமை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்ப வேற ஆராலும் முடியாது. இப்பொழுது தேவனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவருக்கு தண்டனை தீர்ப்பை கொடுத்து வெளியே அனுப்புகிறார். புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தேவன் குற்றவாளி இல்லை, நீதிபதி குற்றவாளி இல்லை, அவர் குற்ற தண்டனையை கொடுக்கிறார். அவர் குற்றவாளி அல்ல, பட் ஆனால் மரண தண்டனை கொடுப்பதற்கு நீதிபதி தான், வேறு யாரும் கிடையாது. ஸ்தோத்திரம். தூக்கு தண்டனைக்கு காரணம் தூக்கில் போடப்பட்ட மனிதனும் மனிதனுடைய பாவம்தான் காரணம். அவன் செய்த கொலைதான் காரணம். தூக்கு தண்டனை காரணம் இந்த மனிதன் செஞ்ச பாவமோ அட்டுழியமோ கொலையோ கற்பழிப்போ, அதுதான் காரணம். அவன் பாவமும் அவன் தான் காரணம். ஆதாம் தண்டனை கொடுப்பதற்கு காரணம், ஸ்தோத்திரம், ஆதாம் தவறு செய்ததுதான் தேவன் தண்டனை கொடுக்க காரணமாய் மாறியது. ஆகவே தான் ரோமர் 8:11 கீழ்ப்படுத்தினவராலே மாயையான சஞ்சலுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது, அவர்தான் இவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சஞ்சலம் மாயையான வாழ்வு இரண்டு வகையில் வருகிறது. ஒன்று ஆதாம் வீழ்ச்சியிலிருந்து தானாக வருகிறது, ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆட்டோமேட்டிக் வாட்ச் தானாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆட்டோமேட்டிக் வாட்ச். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் துபாய்க்கு போயிருக்கும் பொழுது திருவிளக்கெல்லாம் யாரும் அணைக்க வேண்டிய அவசியம் இல்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது எரியும், ஆட்டோமேட்டிக்காக அணையும். இப்போ தான் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வருது. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சஞ்சலம் மாயமான வாழ்வுக்கு ரெண்டு வகையில் ஒரு மனுஷனுக்கு வருது. ஒன்று ஆதாம் வீழ்ச்சியின் மூலமாய் இருந்து தானாகவே வருகிறது. மற்றொன்று காரணம் நீங்களும் உங்க சொக்காரர்களும் சொந்தக்காரர்களும் கூட பிறந்தவர்களும் உடன் பிறந்தவர்களும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான், வேறு யாரும் காரணம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இரண்டு வகைதான் மூல காரணம். இந்த இரண்டு வகைக்கும் காரணம் யார்? சர்ப்பம். தேவன் இவனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு காரணம் யார்? சர்ப்பம். ஆதாமை வெளியே தள்ளுவதற்கு காரணம் யார்? சர்ப்பம். ஆதாமுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு காரணம் யார்? சர்ப்பம். ஆகவே தான் அவன் தலையை நசுக்க இவர் வந்தார், நீதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? சப்ஜெக்ட் புரியுதா? வாயை திறந்து சஞ்சலமான இரவையும் வீணான மாயையும் எனக்கு அனுப்புகிறான்னு சொல்லாதீங்க. அவர் குற்றவாளி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனை ஒரு குற்றவாளியாக, அவர் மனிதனுக்கு தவறு செய்கிறவராக, கஷ்டங்களை அனுமதிக்கிற ஒருவராக நீங்கள் அவரை காணக்கூடாது. அவர் காரணம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் தானாகவே வீணான மாயையான வாழ்வை தெரிந்து கொள்கிறார்கள். அது யார்? ஆதாம் ஏவாள் காயின். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர்கள் இப்படி தேர்ந்தெடுக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரவும் பகலும் மாத காலங்களாக வருஷ காலங்களாக சஞ்சலமையும் மாயையும் இவர்கள் பெற்று வாழ்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்லாமல் சாத்தான் பிசாஸ் மனித வழியாக அவன் செயல்படுகிறான். இவன் வழியாக மாயையான சஞ்சலங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு மனிதனுக்கு வந்து சேருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை நான் தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று
ஆண்டவர் கூறுகிறார். எப்படி? அதை வாசிக்கலாம். எரேமியா 31:13. எப்படி? அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, அவர் நம்மை தேற்றி, நம் சஞ்சலம் நீங்க, ஓ காட், நம்மளை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார் தேவன் என்று எரேமியா 31:13 நல்லா கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு துக்கத்தை அனுமதிக்கிற தேவன் அல்ல, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். யோவான் 16:20, என் மேல் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லுகிற கர்த்தர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆனந்த களிப்பும் நித்திய மகிழ்ச்சியும் உங்கள் தலையில் மேல் இருக்கும் என்று தேவன் உறுதிமொழி கொடுக்கிறார். ஏசாயா 51:11. ஸ்தோத்ரா. சஞ்சலம் தவிப்பும் இனி ஓடி போகும் என்று ஏசாயா 51:11 உறுதிமொழி கொடுக்கிறார், சேலஞ்சு பண்ணுகிறார். சஞ்சலம் தவிப்பு உனக்கு கிடையாது என்று சொல்லி. அப்போ யோபுவை போன்று காது வழியாய் கேட்ட இந்த தேவன் சஞ்சலமான மாயையான காலங்களை உனக்கு அனுமதிக்கிறார் என்று உங்கள் காது வழியா பிறர் போதிக்கிற பிரசங்கிக்கிற அந்த செய்தியை காது வழியா கேட்டு நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. அது தேவனை விட்டு விலகி போகவும் தேவனை குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் துணிகரமாய் மாறவும் ஏற்பட வேண்டிய சூழலை உங்களுக்கு உண்டாகிவிடும். ஸ்தோத்திரம். அப்போ யோபுடைய வார்த்தை ஏன் அனுமதிச்சார்? இப்படி பேச ஏன் அனுமதிக்கிறார்? ஸ்தோத்திரம். ஆகவே யோபு என்னை பற்றி எப்படி சொல்கிறாருன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு தான் எழுதி வச்சிருக்கிறார். என் மகன் யோபு கர்த்தருக்கு பயப்படுறவன் தான், பொல்லாப்ப விலகிறவன் தான், என்னை பற்றி தாறுமாறாக எழுதி வச்சிருக்கிறான், இதையும் கொஞ்சம் படிச்சுக்கிங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் என் குமாரன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை பற்றி பேசுவதை பாருங்க என்று சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரும் என்னை பற்றி தரவாய் பேசலாம், வீழ்ச்சி அடைந்த மனிதர்கள். என் மகன் என் இயேசு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கணக்கு போட்டு பாருங்க என்று சொல்லுகிறார். இயேசு பிதாவை நல்லவராக மட்டும்தான் காட்டினார், நல்லவராக மட்டும்தான் போதித்தார். பிதா மாயையான சஞ்சலத்தை அனுப்புகிறவர் அல்ல, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் உனக்கு கொடுக்கிறவர் என்று பிதாவை அடையாளமிட்டு இயேசு காண்பித்தார். இதைத்தானே நான் என்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபு ஏன் அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு? இப்படி என்னை பற்றிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் படிச்சிங்க. ஆனால் என் குமாரன் வருவார், அவர் மலைப்பிரசங்கம் பண்ணுவார், அவர் என்னை பற்றி சொல்கிறாருன்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதை பின்பற்றணுங்கிற நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்ல வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்றும் மாறாதது. சஞ்சலத்திற்கு காரணம் அவர் அல்ல, அவர் நீதிபதியாக இருந்து ஆதாமை வெளியே அனுப்பினார். ஆனால் வெளியனுப்புவதற்கு அவர்தான் காரணம், ஆனால் அவர் குற்றவாளி அல்ல. சாத்தானும் மனிதனும் கூட்டு சேர்ந்த நிமித்தமாய் இந்த உலகத்தில் சஞ்சலம் தவிப்பும் நோயும் பாடும் பொருளாதார பற்றாக்குறையும் செழிப்பின்மையும் தரித்திரமும் உங்களை தேடி வருகிறது. சிலுவையிலே அதை இல்லாமல் ஆக்கிவிட்டார். இந்த பிரைட்னஸ் உங்களுக்கு வேணும். எனக்கு இருள் இல்லை, எனக்கு வெளிச்சம். நான் மலையின் கீழ் தாழ்ந்திருக்கிறேன் அல்ல, மலையில் மேல் இருக்கிற பட்டணமாய் வாழ வேண்டியவன். இந்த பூமியிலே குப்பையாக இருக்க வேண்டியவன் அல்ல, பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டியவன். இந்த உலகத்தில் நான் இருளாக இருக்க வேண்டியவன் அல்ல, இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்க வேண்டியவன். என் பிதா பூர்ண சர்க்குணர், என்னையும் பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்புகிறார்.
ஸ்தோத்திரம். அவர் இப்பொழுது என்னை தேவாலயமாக மாற்றி வைத்திருக்கிறார். அவர் எனக்குள் குடியிருக்கிறார். என் வாழ்வை சஞ்சலம் தவிப்பு நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் என் தலைமையில் நித்தியமாய் வைப்பார். எனக்குள் இருக்கிறவர் எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பார். எனக்குள் இருந்தவர் சஞ்சலத்தை நீக்குகிறார். வீணான மாயையான எல்லாவற்றையும் எனக்குள் நீக்குகிறார். என்னுடைய தொழிலில், வியாபாரங்களில், வருமானங்களில் எல்லாவற்றிலும் ஒரு பிரைட்னஸ் லைஃப் எனக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். Glory to God. நான் மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க எனக்கு அத்தனையும் விளைய செய்கிறவர் இவர்தான். ஸ்தோத்திரம். நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார். நான் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். என் இதயம் சந்தோஷப்படுவதை அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிலுவை மூலமாக எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்ற அறிவு நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களை சுகமாக்கும். இந்த செய்தி உங்கள் சஞ்சலத்தை நீக்கி போடும். இந்த செய்தி உங்களுடைய பிரச்சனை நீக்கி போடும். இந்த செய்தி தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார் என்பது அடையாளமிட்டு காட்டப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. ஆண்டவர் உங்களுக்கு தீமையை அனுப்புகிற குற்றவாளி அல்ல, அவர் நீதிபதி. ஓ காட், சர்வலோகத்தின் அவர் நீதிபதி. Glory to God. அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. ஆகவே Glory to God. இந்த மாயையான சஞ்சலமான காலங்களுக்கு தேவன் காரணம் அல்ல, ஆனால் இந்த மாயையான சஞ்சலமான எல்லா பிரசவ வேதனையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். அரண்டு புரண்டு வாழ்கிற எல்லா வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறார். தேவனை குற்றப்படுத்துகிற அந்த குற்றப்படுதலின் வாழ்க்கையை விட்டு உங்களை விடுவிக்கிறார். உங்களுக்கு மனரமியமான வாழ்க்கையை உங்கள் மேல் இப்பொழுது பிரவேசிக்க செய்கிறார். உங்களுக்கு பிரைஸ் காட் ஸ்தோத்திரம். கிறிஸ்து அளவற்ற ஐஸ்வர்யமாயிருந்து சகல சம்பூரணத்தையும் உங்களுக்கு கொடுக்க அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படியே நிறைவேறுவதாக, அப்படியே நிறைவேறுவதாக. இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு சரீரத்தில், ஆத்துமாவில், ஆவியில் விடுதலையை கொடுங்க. சரீரம் ஆரோக்கியம் அடையட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தரை டிக்கெட்டாக அல்ல, மலையில் மேல் இருக்கிற மக்களாக, வாளாக அல்ல, தலையாக இருக்கிற மக்களாக, இந்த செய்தியை கேட்ட மக்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே போல் 16வது செய்தி யோபுடைய ரெவலேஷனை குறித்து மீண்டும் கேட்க வருவோம், 7ஆம் அதிகாரத்திலிருந்து. அதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை காய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா,